ஜி நல்வாழ்த்துக்கள் ஜி. வாழ்க்கை லட்சியத்தோடு வாழ வேண்டும்னு சொல்கிறாங்க ஜி. நாமளும் லட்சியத்தை அடையிறதுக்காண்டி ஏதோ ஒரு குறிக்கோளை லட்சியமாக இருந்து அதை அடையிறதுக்காண்டி அதுக்கான பல முயற்சிகளை செய்கிறோம் ஜி. ஆனால் கடைசியில் லட்சியம் காணாமல் போயிடுச்சு, குறிக்கோள் குழம்பி போயிடுது. வாழ்க்கைனா என்ன ஜி, அதை எப்படி ஜி நம்ம ஃபேஸ் பண்ணுறது, அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் ஜி. வாழ்க்கையில் ஜி, வாழ்க்கை முடிவும் இல்லை, குறிக்கோளும் இல்லை, லட்சியமும் இல்லை. இதெல்லாம் நம்மளாக கிரியேட் பண்ணிக்கிட்டோம். பட் யூனிவர்ஸு அது ஒரு லைனில் உருவாகுது, மறையுது, புதிய தோட்டங்கள் போய்கிட்டுருக்கு. அதில் நம்ம ஒரு பார்ட்டிக்கிள். அதில் எப்படி ஒரு பார்ட்டிக்கிள் அப்படின்னா ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிக்கிள். இந்த ஜீவனுக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்னா உணர்வு. இந்த ஜீவன் பஞ்சபூதங்களை உணருது. இந்த பஞ்சபூதங்கள் சொல்ல போகிறப்போ ஒன்றுக்கு ஒன்று அது வித்தியாசப்படுது. அதனோட வித்தியாசத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வித்தியாசமாக உணர்கிறோம். இப்போ நெருப்பு இருந்தால் வேகமாக செயல்படுறோம். நம்மக்கிட்ட நிலத்தோட சக்தி நிறையா இருந்தால் ரொம்ப ஆசைகள், ரொம்ப ஈர்ப்பில் இருக்கிறோம். நீரோட சக்தி இருந்தால் ரொம்ப மென்மையாக பாசம் உறவுகளில் மாற்றி முடிக்கிறோம். அது உணர்வு தான் ஆக்சுவலாக. ஆனால் அதை தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது லட்சியம், இது கோல் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உடம்புல இந்த பஞ்சபூதங்கள் நம்மளை விட்டு ஒன்றா கலண்டுடுச்சுன்னா அப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம இல்லை. அந்த எப்படி ஒரு ஜீவனாக உள்ளே போனோமோ அப்படி ஜீவனுங்கிறது ஒரு காமனான ஒன்று. ஆத்மா அப்படிங்கிறதுல அது ஒரு சின்ன ஒரு பகுதி, ஒரு பார்ட் மட்டும் தான். பட் நம்ம இந்த அனுபவங்களில் இந்த ஜீவன் ஏற்றுக்கொண்ட மெமரி, அதிலிருந்து தான் நம்ம வாழ்கிறோம். அந்த மெமரி ஞாபக சக்தியிலேருந்து அதுலேருந்து நம்மளை யாருன்னு முடிவே பண்ணுறோம். நான் இன்னார், நான் இவரோட பிள்ளை, நான் இப்படியெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இப்படி குழந்தைங்க இருக்குது, எல்லாமே அந்த ஞாபக சக்தி. ஒன்ஸ் அந்த ஞாபக சக்தி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம டெட்டாக என்ன அர்த்தம், டெட்டு தானே. அந்த மெமரி போயிட்டாலே முடிஞ்சு. ஸோ அப்போ ஒரு உணர்வு, உள்வாங்கப்பட்ட ஒரு உணர்வு அதுக்குள்ளே இந்த ஜீவனுக்குள்ள ஞாபகமாக இருக்கிற வரைக்கும் இந்த மனித வாழ்க்கை. இது மறந்துடுச்சு, இந்த உணர்வு கம்மியாயிடுச்சு, இந்த உணர்வுகள்லேருந்து இந்த பஞ்சபூதங்கள் விடுபட்டுச்சுனால அங்கே நம்ம இல்லை. ஆனால் நம்ம அந்த ஒரு உணர்வை வச்சுக்கிட்டு உலகத்தையே ஆள துடிக்கிறோம், என்னென்னமோ செய்ய துடிக்கிறோம். ஆனால் கடைசியில் பொசுக்குன்னு போயிடுது அந்த உயிர். அந்த காற்று போயிடுச்சுன்னா இந்த டோட்டலாகவே நம்ம பாடி என்னவாயிடுது, எம்டி ஆகிடுது. நம்ம பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் என்ன இந்த வாழ்க்கையில் குறிக்கோள், அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அன்றாடம் நிகழ்வில் சூரியன் உதிச்சோடனே நம்மளை ஒன்று செய்ய சொல்லுது, நைட் சந்திரன் வந்தோடனே ஒன்று செய்ய சொல்லுது, ரொம்ப வெயில் அடித்தா ஒன்று செய்ய சொல்லுது, ரொம்ப குளிர் அடித்தா ஒன்று சொல்லுது. இப்படியே வாழ்க்கையை அதன் போக்கில் கொண்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்வாழ்த்துக்கள் ஜி. நல்வாழ்த்துக்கள் ஜி. ஜி, இந்த கண்ணதாசன் பாட்டு மாதிரி இதுதான் பாதை, இதுதான் பயணம், போவது என்பது யாருக்கும் தெரியாதுங்கிறது எங்கே போகிறோம்னே தெரியாமல் இருக்கு ஜி. எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சோம்னா 6 மணிக்கு ஒருத்தனாக இருக்கிறோம், 7 மணிக்கு ஒருத்தனாக இருக்கிறோம், 8 மணிக்கு ஒருத்தனாக இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு மாறுறோம். ஆனால் இந்த 6 மணிக்கு இருந்துமே மறுநாள் அந்த 6 மணிக்கு அங்கே இருக்கிறானா அது இல்லை ஜி. இது ஏன்ங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் ஜி. நல்வாழ்த்துக்கள் ஜி. ஏதாவது இயேசுநாதருக்கு சொல்லுவாங்க, தேவனும் நானே மாறனும் நானே. இங்கே யாரும் தனித்தனி பர்சன்ஸ் எல்லாம் கிடையாது. இட்ஸ் ஒரு தொகுப்பு. ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் அது ஒரு தொடர். இந்த தொடரில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஜாதகம்னு சொல்லுவாங்க, 12 விதமான கட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 12 விதமான கட்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை 2 மணி நேரம் ஒன்று எடுத்துக்கிடுது. ஸோ நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும்
ஒரு மேச ராசின்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்போ அவனுடைய கேரக்டர் வேறையாக இருக்கும். துலா ராசி நடந்தால் அவனுடைய கேரக்டர் வேறையாக இருக்கும். மீனராசி நடந்துச்சுன்னா அவனுக்கு கேரக்டர் வேறையாக இருக்கும். அவன் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவனுடைய குணத்தை மாற்றுற மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துடைய அமைப்பே இருக்கு. அப்பா தான் பிள்ளையா இருக்கிறான், பிள்ளை தான் தாத்தாவை போகிறான், ஒரே ஆள் தான். பார்த்தா ஒரே பெண்ணு மனைவிங்கிறாங்க, அப்புறம் தாய்ங்கிறாங்க, அப்புறம் பிள்ளைங்கிறாங்க, அப்புறம் பேத்திங்கிறாங்க. சரி பாருங்களேன், ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான், ஆனால் எவ்வளோ வித்தியாசம். இது பூராமே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு கேம் விளையாடுறதுக்கு நீ ரெஃப்ரியாக நில்லு, நீ ஃபுட்பால் சென்டரில் நில்லு, நீ ஓரத்தில் நின்று ஒரு கேம் பிரித்து விட்ட மாதிரி தான். மொத்தத்தில் ஒரு கேம், ஒரு குறிப்பிட்ட நேரம், அது எல்லாரும் விளையாடுறோம். அதை சில பேர் சீரியஸாக விளையாடுறாங்க. கேம் விளையாடுறேன்னே தெரியாமல் சீரியஸாக விளையாடுறாங்க. சில பேர் தெரிஞ்சு விளையாடுறாங்க. தெரிஞ்சு விளையாடுவேன், அப்பப்போ கொஞ்சம் சிரிச்சுக்கிடுவான், தண்ணியும் பார்த்து சிரிச்சுக்கிடுவான், வாழ்க்கையும் பார்த்து சிரிச்சுக்கிடுவான். இல்லை தெரியாமல் விளையாடுறான் பாருங்களேன், அப்படியே இருப்பான். நான் தான் பெரிய சாமி, நான் தான் பெரிய சாமி. ஆனால் ஒரு நாள் தான் தெரியும் அந்த நமக்கு இயலலை, கை கால்கள்லாம் நம்மளால் காரியத்தை செய்ய முடியலை. அப்படிங்கிறப்போ நம்மளை சுற்றி உள்ளவங்கள நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, நம்ம இயலாமல் இருக்கிறப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், மனசு படும் பாருங்களேன் ஒரு கஷ்டம். அன்னைக்கு தான் நம்மளுடைய அந்த ஈகோ நல்லா நம்மளோட நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஈகோ அன்னைக்கு தான் கரையும். நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த மெம்பரில் ஏற்றி வச்சுருந்தோம்ல, அந்த நீர் அன்னைக்கு கண்ணீராக வெளியேறும். நான் அப்படி என்னால் திறமையாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இல்லை. அது நெருப்பாக என்ன பண்ண நம்ம உடம்பை விட்டு வெளியில் போகும். இது 3 ஆட்டம் கண்ட உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்புல உள்ள காற்று என்ன பண்ணிடணும், படன்னு அங்கிட்டு இங்கிட்டு ஆடும். அப்புறம் என்ன பண்ண அந்த காற்று ஆகாயத்தை நோக்கி அது போயிடும். அன்னைக்கு தான் தெரியும் நம்ம வாழ்ந்தது, நம்ம வாழ்க்கை எல்லாமே ஒரு மாயை. இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதுக்கா இவ்வளவு அழுதோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஞானத்துக்கும் நார்மலுக்கும் உள்ள வித்தியாசம். ஞானமான மனிதன்ட்ட ஒரு அமைதி இருக்குது, அப்பப்போ வந்து போதும். ஞானமற்ற மனிதன்ட்ட எல்லாம் இருக்கும், ஆனால் அந்த அமைதி என்ன பண்ணுறதில்ல, இருக்கிறதில்ல. இதுதான் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.